ஆக்சுவலாக சென்னப்பன் நாயக்கர் என்பது கிடையாது, சென்னப்பன் நாயுடு என்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ரெக்கார்டு இருக்குது. ஆஸ்பர் ரெக்கார்டுனா வந்து யாருங்க இவங்க எந்த வம்சாவளி சேர்ந்தவங்க, இவங்க தமிழரா தெலுங்கரா அப்படின்னு பார்த்தா இவர்கள் 100% சுத்த தெலுங்கர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த கோமாளி பேசினதை பார்த்துருப்பீங்க. அதாவது சென்னப்ப நாயக்கர் வந்து வன்னியர் கிடையாது, நாயுடுவான். இவர் வந்து புதியதாக ஒரு வரலாறை வந்து கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற பேரில் பேசி வச்சிருக்கான் ஒருத்தன். அவனுடைய பேர் என்னன்னு தெரியல. அவனுடைய யூடியூப் சேனல் வந்து சோழன் பாண்டியன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அவர் அதே போல தான் சமூக வலைதளங்கள்லையும் பேர் வச்சிருக்கான். அவனுடைய பேர் என்னன்னு தெரியல. அவன் நாயுடு கம்யூனிட்டியும் கிடையாது, மாற்று சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்த நபராக வந்து சொல்லப்படுறாங்க. தான் வந்து தமிழருடைய வரலாறு, தமிழ் மக்களுடைய வரலாறு பேசுகிறேன், இவங்களுடைய வரலாறு பேசுகிறேன், அவங்களுடைய வரலாறு பேசுகிறேன்ற போர்வையில் உக்காந்துக்கிட்டு படிப்பறிவுனா என்னன்னு தெரியல போல இருக்கு, கல்வெட்டுகள்னா என்னன்னு தெரியல போல இருக்கு, கல்வெட்டுகள் செப்பேடுகள் மற்ற விஷயங்கள் என்னென்னா வந்து ஒன்றுமே தெரியல போல இருக்கு. உக்காந்துக்கிட்டு இவர் நேராக வந்து எந்த இடங்கள்லையுமே வந்து சென்னப்ப நாயக்கரோ அவங்களுடைய முன்னோர்களோ எந்த இடத்துலையுமே நாயக்கர்னு கூட சொல்லலையா, நேரடியாக ஸ்ட்ரைட்டாக வந்து நாயுடுன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்களாம். இவன் தான் போய் கல்வெட்டை வந்து வெட்டி கொடுத்துருப்பான் போல இருக்கு. கூட இருந்து வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க நாயக்கர்லாம் எழுதக்கூடாது, நாயுடுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல வந்து எழுதணும் அப்படின்னு இவன் தான் கூட உட்காந்துக்கிட்டு கல்வெட்டு வந்து அடிச்சு கொடுத்துருப்பான் போல இருக்குது. அப்படி வந்து உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றான். டே தற்குறி, உனக்கு சென்னப்ப நாயக்கர்னா என்னன்னு தெரியுமா? சென்னப்ப நாயக்கருடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமல் அப்படின்ற ஒரு கிராமம் காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த தாமல்னா என்னன்னு தெரியுமா? தாமல்ல இருக்கிற வெங்கடப்ப நாயக்கர் யாருன்னு தெரியுமா? வெங்கடப்ப நாயருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் யாருன்னு தெரியுமா? சென்னப்ப நாயருடைய தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுமா? எதையுமே தெரியாம வந்து உக்காந்துக்கிட்டு காளகஸ்தியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருந்தாங்க, அவங்க ஆண்டாங்க, அவங்க எல்லாம் நாயுடு அப்படின்னு தற்குறி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சதை வந்து தூக்கிட்டு வந்து இதுதான் உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க. கொஞ்சம் கூட புத்தி இருக்காதா? கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? வரலாற்றை பற்றிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீ கேதர் பண்ற அப்படின்னா எத்தனை தளத்திலிருந்து நீ எல்லாம் பார்க்கணும், எத்தனை கோணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறை வந்து அலசணும். இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலசணுமா இல்லையா? இந்த தற்குறி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கமெண்ட் செக்ஷன்ல வேற என் கம்யூனிட்டியோட வந்து வரலாறை பேசுங்க, என் கம்யூனிட்டியோட வர அவனே தற்குறிடா, தற்குறி மாதிரி உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறான்டா அவன். அவங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து வரலாறை கேட்டுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு வரலாற்றை பற்றிய ஒரு சுத்தமான எந்த புரிதலுமே கிடையாது. சென்னப்ப நாயக்கர், நாயக்கர் என்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல கிடையாதான். அங்கங்க சில கல்வெட்டுகள் இருக்குங்க, அந்த கல்வெட்டை வச்செல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் வந்து சில தமிழ் குடிகளுக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்கு. டே தற்குறியாடா நீ? சோழர் கால வந்து பார்த்தீங்கன்னா தண்டநாயக்கர்கள் யாருன்னு தெரியுமா? வன்னியர்களுக்கு நேரடியா நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா? ஏதாவது அந்த கல்வெட்டுகள்லாம் முன்ன பண்ண பார்த்திருக்கியா? தாமல்ன்ற ஒரு கிராமத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? காஞ்சிபுரத்துல இருக்கிற கிராமம். சென்னப்ப நாயக்கனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகள் வந்து இன்னமும் இருக்கிறாங்கன்றது தெரியுமா? ஏண்டா தற்குறி, நீ காளகஸ்தி நாயுடுன்னு சொல்றல, சென்னப்ப நாயருடைய வம்சாவளிகள் இன்னைக்கு வரைக்கும் தாமல்ல வசிச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த சமூகம், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த வந்து பார்த்தீங்கன்னா குலத்துல வராங்க, எந்த குடியில வராங்க அப்படின்னு ஏதாவது முன்ன பின்ன போய் நேரடியா களத்துல போய் நின்று உட்காந்து அந்த வரலாறுகள்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு ஓ அப்படிங்களா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஏதாவது பேசுறியா? எவனையாவது வந்து போனா எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு ஏதாவது சோசியல் மீடியால எழுதிட்டு இருப்பான், அந்த கம்பி காட்டுற கதையை பிறகு தூக்கிட்டு வந்து இதுதான் உண்மைன்னு வந்து வேணா பேசிட்டு இருக்க. அப்ப எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்ப நீ? நாயக்கர் என்ற கல்வெட்டே கிடையாதா? சென்னப்ப நாயக்கருடைய அப்பா வேங்கடப்ப நாயக்கர் யாருன்னு தெரியுமா? வேங்கடப்ப நாயக்கர் பேர்ல இருக்கிற கல்வெட்டுகள் என்னன்னு தெரியுமா? சென்னப்ப நாயக்கருக்கு வந்து தம்பிகள் வந்து இருந்தாங்க தெரியுமா? அவங்களுடைய பேர் என்னன்னு தெரியுமா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஒரு வரலாற்றை பற்றிய எந்த புரிதலும் இல்லாம உக்காந்துக்கிட்டு நீ மாட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கிற. என்னத்த சொல்ல உங்களுக்குலாம் தற்குறிகளை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்ல முடியும்? வரலாற்று ரீதியா எந்த புரிதலும் இல்லாம, வரலாற்றை பற்றிய எந்த புரிதலும் இல்லாம ஒரு சமூகத்துடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கோத்ரூ பண்ணி தூக்கிட்டு போய் வேற ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நேரடியாக சென்னப்ப நாயக்கருடைய வம்சாவளிகள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட
அவங்கெல்லாம் என்ன கம்யூனிட்டி, என்ன சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு எந்த புரிதலும் இல்லாம இவனுங்க உட்காந்துக்கிட்டு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம், என்ன மாதிரியான மனநிலை? இந்த மனநிலை முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்துக்கு எதிரான மனநிலையாவே ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கிறீங்க? தற்குறிகளாடா நீங்கெல்லாம்? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வந்து ஃபுல் அண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வன்னியர்களுக்கு எதிராகவே வந்து வரலாற்று ரீதியான விஷயங்களை பேசணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கீங்களா? இருக்கிற உண்மையா பேச மாட்டீங்களா? இருக்கிற உண்மைத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எங்கடா நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரீங்க? நாயுடு கம்யூனிட்டியா? நீ பார்த்தியாடா? டே தற்குறி, தமிழர்கள்ரா வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கருடைய வம்சாவளிகளும் அவருடைய முன்னோர்களும் வன்னியர்கள்ரா அவங்க. நாயுடுகளுக்கு எப்படா வந்து நாயக்கர்னு பட்டம் கொடுக்கப்பட்டது? அது ஏதாவது தெரியுமா? அவன் எப்ப திருடுனான்னு தெரியுமா? ஒரு இளவும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, வரலாற்று பற்றி எந்த புரிதலும் இல்லை. உக்காந்துக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுங்க, வன்னியர் கிடையாது, நாயுடுங்க. நீ பாத்தியா? எல்லா கல்வெட்டுகளையும் நாயுடுன்னு தான் இருக்கு. டே தற்குறி, நேரடியா நாயக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா குருவிடப்பட்டு இருக்கிறாங்கடா. எந்த ஒரு விஷயமும் தெரியல இவனுங்களுக்கு. தெரியாம உட்காந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி தற்குறிகளை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, உன் பேர் என்ன? சோழன் பாண்டியன். இல்ல சோழனுக்கு பிறந்தே இல்ல பாண்டியனுக்கு பிறந்தியா? நீ சொல்லு. அது என்ன சோழன் பாண்டியன்? என்னடா நீங்க? அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா வச்சுக்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. நாமெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கோம், புரியுதா? எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா உளறிட்டு திரியிறானுங்க இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ வந்து உளறிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்த நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கிறோம், புரியுதா இல்லையா? நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம், உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துடைய வரலாறுகளை வந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பல சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுப்பீங்க. ஏன்னா உங்கள் சமூகத்தின் மீதான அவ்வளவு பெரிய வரலாறுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கோம், புரியுதா? ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நீங்க அப்படி இப்படி இருந்தீங்க, வாழ்ந்தீங்கன்றத இன்னைக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி சொல்லுன்றதுக்கு தான் கடந்து போயிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் ஆதாரபூர்வமா கல்வெட்டுகள் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு பேச முடியும், புரியுதா இல்லையா? என்னத்துக்குன்னு வந்து நம்மலாம் கடந்து போட்டா இவனுங்க உட்காந்துக்கிட்டு வந்து பேரு சோழன் பாண்டியன், சோழனுக்கு பிறந்தானா பாண்டியனுக்கு பிறந்தானே தெரியல. பேரு பாரு சோழன் பாண்டியன், உங்க அப்பா அம்மா உனக்கு பேர் வைக்கலையாடா? ஏன்டா இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டு திரியுறீங்க? எப்படா வந்து பார்த்தீங்கன்னா வாய் கூசாம திருட்டு வரலாறு பேசிட்டு திரியுறீங்க? கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய் கூசல, வாய் வந்து பார்த்தீங்கன்னா கூசல. இப்படி வந்து பொய்யா சொல்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா தாமல் போலாம், காஞ்சிபுரம் சென்னப்ப நாயக்கருடைய வம்சாவளிகள் முன்னாடியும் பின்னாடியும் அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க. சென்னப்ப நாயக்கர் அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தாரு, புரியுதா? அவனுடைய தம்பி யாரு, அவனுடைய அப்பா யாரு, அவனுடைய வம்சாவளிகள் யாருன்னு வா தாமல் போலாம். தாமல்ல வந்து நேரடியா காட்டுறோம், வரையா? அவங்ககிட்டயே நீ கேட்டுக்கோ, நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன சமூகம், நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்பனாருடைய வம்சாவளிகளா இருக்கிறீங்க, அவனுடைய வாரிசுகளா இருக்கிறீங்க, சென்னப்ப நாயக்கருடைய சொத்துக்களை வந்து நீங்க எப்படி வந்து இத்தனை ஆண்டு காலமா கட்டி காத்துட்டு இருக்கீங்க, நீங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர்னு சொல்றாங்களே, நீங்க தெலுங்கரா, நீங்க நாயுடு கம்யூனிட்டியா அப்படின்னு நீயே கேளுவா. போலாமா? போலாம்னா சொல்லு, நான் ரெடி, உன்னை கூட்டு போறேன் நான். உனக்கு நீ ரெடியா? வரையா? வரலாற்றின் மீதான வந்து பார்த்தீங்கன்னா பற்று இருக்கு, மயிறு இருக்குன்னு உட்காந்துட்டு பேசுறல, வரையா? ரெடியா? நாங்க ரெடி, வன்னியர்கள் ரெடி. எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் எல்லாத்துக்குமே ரெடி தான். வரணும் வந்து பண்ண சொல்லு, சரியா? தாராளமா கூட்டு போறோம். ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? எதுக்குடா வந்து பண்ண பொய்யா பேசிக்கிட்டு தெரியுறீங்க? திருட்டு வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு உடம்பு கூசணுண்டா. இதுல ஒரு பெரிய வெண்ண மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு உடையார்பாளையம் ஜமீனை பத்தி பேச போறாராம். உடையார்பாளையம் ஜமீன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய சொந்த சமூகம்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டாங்களாம், அதை இவன் பேச போறானா? தற்குறிங்களாடா நீங்க எல்லாம். அடுத்தவன் வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவன் வந்து அப்பன்னு சொல்லிட்டு தெரியறதுக்குலாம் உடம்பு கூசணுண்டா, புரியுதா இல்லையா? இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து தெளிவா சொல்ல முடியாது. அடுத்தவன் அப்பன்னு சொல்றதுக்கு உடம்பு கூசணும். வன்னியர்களுக்கு அடுத்தவன் அப்பன்னு சொல்றது எங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசும், புரியுதா இல்லையா? அதனால எங்க தகப்பனுங்களை தான் நாங்க தகப்பன்னு வந்து சொல்றோம், எங்க முன்னோர்களை தான் நாங்க முன்னோர்னு சொல்றோம். போற வரவன்லாம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனா தத்தெடுத்துக்கல, புரியுதா இல்லையா? வன்னியர்களுக்கு அது அனாவசியம். ஆனா உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல போற வரவனை பூரா வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்துக்க வேண்டியதான். யாரா நீங்க எல்லாம்? டேய், கலிகாலத்துல இவ்வளவு பெரிய திருட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பண்றது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கூசணும், புரியுதாடா? உட்காந்துட்டு இனிமேலாவது வந்து வரலாறு அப்படின்னா
உட்காந்து தெளிவா வந்து ஆராய்ந்து பார்த்து வரலாறுனா என்ன, எந்த கோணத்துல நிக்குது, யார்கிட்ட நிக்குது, அவனுடைய வம்சாவளிகள் என்ன, எங்க ஏது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாற்று ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா புரிதலோட உட்காந்துட்டு பேசு. புரியுதா இல்லையா? உனக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஆதாரங்களை வந்து பாரு நம்ம வாய் வழியா தான் சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? நேரடியா வரணும் சொல்லு. உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தனி புத்தகமே நாங்க எழுதியிருக்கோம். சென்னப்ப நாயருடைய வம்சாவளிகள் யாரு, அவருடைய முன்னோர்கள் யாரு, தனி புத்தகமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறோம். அதுல வந்து நீ என்ன வந்து கிராக் பண்றியோ கிராக் பண்ணு. உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற என்ன தவறான விஷயங்கள் இருக்கோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணு. உட்காந்து நீ புதுசா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடி. புரியுதா இல்லையா? கண்டுபிடிச்சு நீ உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணு. புரியுதா? தற்கூரிங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இனிமேலும் இது போன்ற விஷயங்களை பேச வேண்டாம். நேரடியா சொல்லிக்கிறோம். மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் சமூகத்துடைய வரலாறுகள்லாம் நாங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா வருத்தப்பட்டுப்பீங்க. புரியுதா இல்லையா? வன்னியர்கள் வந்து கடந்து போறோம், அதை தேவையில்லாம வந்து பண்ண சொரிஞ்சு விட்டு புண்ணாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் பாண்டியன் அப்படின்ற இவன் உட்காந்துக்கிட்ட வந்து பண்ண இப்படி பேரை வச்சுக்கிட்டு சுத்துறான். உனக்கு தான்டா. புரியுதா இல்லையா? நேரடியாக தான் சொல்றேன். பார்த்து ஒழுங்கான வரலாற, சரியான வரலாற பேசு. புரியுதா? இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளதான் உள்ளாகுவேன். நான் நேரடியாக தான் சொல்றேன். வன்னியர் சமூகத்தின் சார்பாக நேரடியாகத்தான் வந்து நம்ம சொல்றோம். கொஞ்சம் புரிதலோட செயல்பட்டு வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சென்னப்ப நாயக்கர் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர். புரியுதா இல்லையா? நீ இல்லை, உங்க அப்பா இல்லை, அப்புறம் நீ ஏதோ ஒரு கம்யூனிட்டி சொல்றல, அந்த அவனுங்க எவனா இருந்தாலும் சரி அந்த வரலாறை மாற்ற முடியாது. வரலாறு அப்படியே தான் இருக்கும். வரலாறு எவனும் மாத்தலாம் முடியாது. புரியுதா இல்லையா? வன்னியர்களும் மாற்ற முடியாது. எந்த வரலாறையும் எவனாலையும் மாற்ற முடியாது. இருக்கிற ஃபேக்டான உண்மைத்தன்மையான வரலாறு எதுவோ அதுவாகத்தான் இருக்கும். அதை எவனாலையும் மாற்ற முடியாதுன்ற அந்த புரிதலோட ஒரு வரலாற்றை வந்து இப்ப நான் அணுகி பேசணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி பையன்